Good morning, students. Today we are going to study about the topic is Unit 2 Electricity. In this unit, already one or more topic already studied in the previous classes. Now today, 2.2.3 Analogy of electric current with water flow என்ற இந்த ஹெட்லைன்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து இந்த யூனிட்டில் பார்க்கலாம். ஸோ அனாலஜி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ அப்படின்னா மின்னோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்குமான ஒரு ஒப்புமையை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். An electric current is a flow of electrons through a conductors like a copper wire. அதாவது ஒரு காப்பர் ஒயர் போன்ற ஒரு கண்டக்டர் வழியே ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரானின் அந்த ஓட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு காப்பர் ஒயர் போன்ற ஒரு கண்டக்டர் வழியே பாயக்கூடிய அந்த எலக்ட்ரான் ஓட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். We cannot see electrons, however, we can imagine the flow of electric current in a wire like the flow of water in a pipe. ஸோ நம்மால் எலக்ட்ரான் ஓட்டத்தை கண்டுணர முடியாது, என்ன செய்யாது முடியாது நம்மால். ஸோ எலக்ட்ரானுடைய அந்த ஃப்ளோவை நம்ம டஸ் நாட் சீன், நம்ம சீன் பண்ண முடியாது, கேனாட் சீன், நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஆனால் ஒரு கம்பியின் வழியே நம்ம என்ன செய்யலாம், பாயும் மின்னோட்டத்தை ஒரு குழாயின் வழியே பாயும் நீரோட்டத்தை போல் நம்மால் ஒரு இமேஜ் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் லைக் ஏ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் ஏ பைப்பு. என்ன சொல்கிறாங்க, வி கேனாட் சி எலக்ட்ரான், நம்ம என்ன செய்யாது, எலக்ட்ரானை காண முடியாது. ஹவவர் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இமேஜ் பண்ணி பார்க்கலாம். We can imagine the flow of electric current in a wire. ஒரு ஒயர் வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தை the flow of water in a pipe, ஒரு ஒயர் வழியே பாயக்கூடிய மின்னோட்டத்தை, அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எதோட ஒப்பிட்டு நம்ம இமேஜின் பண்ணலான்னா ஒரு குழாயின் வழியே பாயக்கூடிய நீரோட்டத்தை போல் நம்ம என்ன செய்யலாம். ஒரு குழாயின் வழியே ஒரு குழாயில் பார்த்திங்கன்னா நீர் என்ன செய்யும், குழாய் திறந்தோடனே நீர் என்ன செய்யும், ரொம்ப ஃபோர்ஸாக வரும். ஸோ அந்த குழாயின் வழியே இருக்கக்கூடிய அந்த குழாய்க்குள்ளே நீர் இருக்கும், அப்படி தானே? ஸோ ஒரு கம்பி இந்த குழாயின்னு நினச்சிக்கோங்க, அந்த பைப்பு. சரிங்களா? அந்த கம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டை நீங்கள் வாட்ரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், தொடர்புபடுத்தி கொள்ளணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு let us see the analogy of a flow of electric current with the water flow. ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு பாய்வதற்கு அந்த வாட்டர் ஃப்ளோ என்னது, இப்போது நம்ம என்ன செய்யலாம், அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு பாய்வதற்கும் நீரோட்டத்திற்குமான அந்த ஒப்புமை நம்ம என்ன செய்யலாம் இப்போ பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஃப்ளோவிங் த்ரூ தி பைப் இஸ் எ pretty good mechanical system that is a lot like an electric circuit. அதாவது அந்த பைப் வழியே அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வாட்டர் சரிங்களா, அந்த பைப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வாட்டரை அந்த வாட்டர் அந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை நம்ம எதோடு ரிலேட் பண்ணி பார்க்கணும், அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ன செய்யணும், ரிலேட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? The mechanical system consists of a pump pushing water through a closed pipe. அதாவது அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பம்ப் புஷிங் வாட்டர் த்ரூ a closed pipe. இந்த நீர் பாய்ச்சக்கூடிய அந்த இயந்திர அமைப்பானது ஒரு மூடிய குழாயின் வழியே நீரை வெளியேற்றும் பம்ப் ஒன்றை உள்ளடக்கி இருக்கும். அப்படிதானம்மா? அந்த
ஸோ அந்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வெளியே எடுப்பதற்காக அந்த வாட்டரை வந்து வெளியேற்றுவதற்காக ஒரு பம்பு ஒன்று என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதை வந்து எதோட உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, அந்த பைப்பில் குழாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பைப்பு வந்து அந்த நம்ம வந்து அந்த ஒயர், அந்த மின்சூட்டில் எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சர்க்யூட்டில் உள்ள அந்த ஒயர் மாதிரி கம்பி மாதிரியும், அப்புறம் பம்பை வந்து நம்ம எதுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கணுன்னா, அந்த மின்கலம் பேட்ரி போல் நம்ம என்ன செய்யணும், ரிலேட் பண்ணி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இமேஜின் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் சிமிலர் டு த வாட்டர் ஃப்ளோவிங் த்ரூ த பைப்பு. The following parts of the two systems are related. The pipe is like the wire in the electric circuit. எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்குள்ள ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பைப்புன்னு நம்ம என்ன செய்யணும் நினச்சிக்கணும். அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பம்பு வந்து இஸ் லைக் ஏ பேட்ரி, மின்கலன்னு நம்ம என்ன செய்யணும் நினச்சிக்கணும். பம்பு வந்து மின்கலம்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, the pressure generated by the pumps drives water through the pipe. இப்போ என்ன ஆகும், அந்த பம்பு வந்து அந்த பம்புனால் உருவாக்கப்படக்கூடிய அந்த ப்ரெஷர் அந்த குழாய் வழியே நீரை என்ன செய்யுது, இயங்க செய்கிறது. சரிங்களா, அந்த குழாயில் நீரை என்ன செய்கிறது, ஃப்ளோ பண்ண சொல்லுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, the pressure like voltage generated by the battery which drives electron through the electric circuit. ஸோ குழாயில் உருவாகும் அழுத்தமானது சுற்றின் வழியே எலக்ட்ரான்களை இயங்க செய்யும் மின் அழுத்தத்திற்கு என்ன செய்கிறது, ஒப்பாகிறது. அந்த குழாயில் உருவாகும் அழுத்தமானது சுற்றின் வழியே எலக்ட்ரான்களை இயங்கும், அந்த சர்க்யூட்டில் உள்ள எல்லா எலக்ட்ரான்களையும் இயங்க செய்கிற மாதிரி தான் இந்த பைப்பில் நம்ம வந்து குழாயில் உருவாகும் அழுத்தமாக சுற்றின் வழி எலக்ட்ரானை இயங்க செய்யும் மின் அழுத்தத்திற்கு என்ன செய்கிறது, ஒப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. எப்படி வந்து குழாயில் வந்து ப்ரெஷர் உருவானா வாட்ரு வந்து என்ன செய்யும், வாட்டரை இயங்க செய்யும். இங்கே வந்து எலக்ட்ரானை இயங்க செய்கிற மாதிரி அந்த மின் அழுத்தத்திற்கு என்ன செய்யுது, ஒப்பாகுது. சரிங்களா. சப்போஸ் தேர் ஆர் சம் டஸ்ட் அண்ட் ரஸ்ட் தட் ஃப்ளக் அப் த பைப் அண்ட் ஸ்லோ த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் creating a pressure difference from one end to the another end of the pipe. சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது டஸ்ட்டோ இல்லை ஒரு துருவோ அந்த வாட்ரு வரக்கூடிய அந்த பைப்பில் ஏதாவது அடைச்சிருந்தது அப்படின்னா அந்த வாட்ரு வெளியே கம்ப் அவுட் வந்து ஸ்லோ ஆஃப் வாட்டர் என்ன செய்யும் இருக்கும், அது வந்து குறைவாக என்ன செய்யும், அந்த ஃப்ளோ அந்த தண்ணி வெளியே வர்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக என்ன செய்யும் வரும். கிரியேட்டிங் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். ஒரு எண்ட்லேருந்து அனதர் எண்ட் வரைக்கும் ஒரு ப்ரெஷர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும், ஒரு அழுத்தத்தில் ஒரு சேஞ்ச் ஆகும். சரிங்களா, மாற்றம் ஏற்படும். இந்த சிமிலர் வே த ரெசிஸ்டன்ஸ் இன் த எலக்ட்ரிக் சர்க்யூட் ரெசிஸ்டஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் கிரியேட் ஏ வோல்டேஜ் ட்ராப் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அனதர் எண்ட். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஒரு எண்ட்லேருந்து அனதர் எண்டுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது வந்து எது வந்து ரெசிஸ்டன்ட் உள்ளே வர்றதுனால தான். சரிங்களா. இந்த பார்த்திங்கன்னா அந்த மின்சூட்டில் அந்த அமைக்கப்படக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் மின்தடையானது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறத தடுப்பதோடு என்ன செய்யும்னா ஒரு முனைக்கும் மற்றொரு முனைக்கும் இடையுள்ள அந்த மின்னழுத்த குறைவை என்ன செய்யும், ஏற்படுத்தும். சரிங்களா. இதனால தான் மின்தடையின் குறுக்கே ஆற்றல் இழப்பு ஏற்பட்டு அது வெப்பமாக என்ன செய்கிறது, வெளியேறுகிறது. எனர்ஜி லாஸ் இன் ஷவுன் இன் த ஃபார்ம் த ஹீட் அக்ராஸ் த ரெசிஸ்டர். ஸோ இதில் வந்து லைக் மாடல் கொடுத்துருக்காங்க, கரண்ட் வாட்டர் அனாலஜி அப்படின்னு சொல்லி கரண்ட்டுக்கும் வாட்டருக்கும் ஒப்புமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. மோர் வாட்டர் கரண்ட்டு, பைப்பை திறந்தோடனே தண்ணி அதிகமாக வருது, அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது மோர் வாட்டர் கரண்ட் என்ன செய்யுது, வலிக்குது. எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகி வர்றதில் எந்த ஒரு தடையுமே என்ன செய்யலை, இல்லை. ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி வரும்போது எந்த தடையுமே இல்லைங்கிறதுனால மோர் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. லெஸ் வாட்டர், பைப்பை திறந்ததும் லெஸ் வாட்டர் என்ன செய்து வருது. அப்போ லெஸ் வாட்டர் கரண்ட்டு, அப்போ லெஸ் வாட்டர் கரண்ட்னா எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகி வர்றதில் ஒரு சின்ன தடை ஏற்படுது. ஸோ அதனால்
அந்த ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் குறையும் போது அந்த வாட்ரு ஃப்ளோவும் கம்மியாகுது. சரிங்களா? அந்த கரண்ட்டு ஃப்ளோவும் கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். ஸோ அதில் வந்து இந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து செய்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் ரெக்யூர்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை? ஒரு சிங்க் அண்ட் காப்பர் எலக்ட்ரோட்ஸ் தேவைப்படுது. லைட் பல்ப் கனெக்டிங் ஒயர்ஸு, லைட்டு எரியறதுக்கு இந்த பல்ப் என்ன செய்யுது தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் ஒயர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சச் லெமன், ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ் அண்ட் பனானாஸ். லெமன், ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ் அண்ட் பனானாஸ் இந்த டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லெமனில் அந்த சிங்கை அண்ட் காப்பர் எலக்ட்ரோட ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதில் கனெக்டிங் ஒயரையும் நம்ம என்ன செய்கிறோம் ஃபிட் பண்ணுறோம். கனெக்டிங் ஒயரில் அந்த லைட்டை ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு இது ஒரு சர்க்யூட் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த சர்க்யூட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸோ அதில் வந்து லெமன்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி மூலமாக அந்த லைட் என்ன செய்யும் க்ளோ ஆகும். ஸோ அந்த லைட் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத மற்ற ஃப்ரூட்ஸான ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ் அண்ட் பனானாஸ் ஸோ இதையே நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிக் அந்த அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜையும் நம்ம பயன்படுத்தி அந்த லைட்டு எரியுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எல்லாத்துக்கும் எல்லா பற்ற பழங்களுக்கும் இந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ஸுக்கும் கனெக்ட் பண்ணும்போது அந்த எல்லா பல்பும் ஒரே மாதிரி ப்ரைட்டாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரைட்னஸ் கிடச்சிருக்கும். அந்த லைட்டு எரியிற அந்த பிரைட்டாக எரிஞ்சிருக்கும். ஸோ ரீசன் என்னென்னா ஸோ எவ்வளோ பிரைட்டாக எரியுதோ அவ்வளோ அதிகமான எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யுது அந்த லெமனில் என்ன செய்யுது இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேட்ரி ஒரு செல் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பயன்படுத்துகிற அளவுக்கு அதில் அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யுது உள்ள எனர்ஜியாக என்ன செய்யுது எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன செய்யுது உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு செல்லை பொறுத்து அது நம்ம குறிப்பிட்ட காலகாலத்துக்கு நம்ம எவ்வளோ லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ லாங் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கெப்பாசிட்டியில் அந்த எனர்ஜியில் எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன செய்யும் எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யும் உள்ளே இருக்கும். சரிங்களா? எலக்ட்ரிக் செல் கன்வெர்டட் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரிக் செல் வந்து கெமிக்கல் எனர்ஜியாகவும் என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகுது, இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜியாகவும் என்ன செய்யுது. சரிங்களா? அதாவது ஒரு மின்கலம் வந்து வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இந்த எலக்ட்ரிக் செல் என்ன செய்யுது மாற்றுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.3 சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் ஆர் எலக்ட்ரிக் செல்ஸு. அதாவது மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள் மின்வேதி கலங்கள் அல்லது மின்கலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் an electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. ஸோ அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து மின்சாரத்தை வந்து நம்ம டைரெக்டாகவோ அது நேரடியாகவோ அல்லது ஈஸியாகவோ எளிதாகவோ பெற முடியாத மின் சாதனங்களுக்கு சரிங்களா எலக்ட்ரிக் டு டிஃப்ரெண்ட் டிவைஸ் மின் சாதனங்களுக்கு நம்ம வந்து மின்சாரத்தை அளிக்க வல்ல சாதனமே மின்கலங்கள் நம்ம நினைச்சிடும் சொல்கிறோம். எலக்ட்ரிக் செல் வந்து என்னது சம்திங் தட் ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி டு டிஃப்ரெண்ட் டிவைஸ் தட் ஆர் நாட் ஃபெட் டைரக்ட்லி ஆர் ஈஸிலி பை த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின் சாதனங்கள் நிறையா இருக்கும். சரிங்களா? மின் சாதனங்கள்லாம் இருக்குது இல்லையா, எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், அது நேரடியாகவோ அது எளிதாகவோ அது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சாதனங்களுக்கு மின்சாரத்தை அளிக்க வல்ல சாதனமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் செல் மின்கலங்கள் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு in addition to electrochemicals we use electrothermal source for generating electricity for large scale use. அதாவது
இந்த மின் வேதிக்கலனோடு மட்டுமல்லாமல் அதிக அளவு மின் பயன்பாட்டிற்கு வெப்ப மின்கலன்களை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். வெப்ப மின்கலன்கள் நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஸோ இட் ஹேஸ் டூ டெர்மினல். இது வந்து இரு முனைகளாக என்ன செஞ்சுருக்கோம், பெற்றிருக்கும். வென் எலக்ட்ரிக் செல்ஸ் ஆர் யூஸ்டு எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த செல்ஸ் விச் ப்ரொடியூஸ்டு சார்ஜ் இன் த செல். அந்த இரு முனைகளை பெற்றிருக்கும். மின்கலன்கள் பயன்படுத்தும் போது மின்கலனுள் மின்னோட்டத்தை என்ன செய்ய உருவாக்கக்கூடிய வேதிவினை என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. டூ டெர்மினல் இருக்கும், ப்ளஸ் பாசிட்டிவ். வென் எலக்ட்ரிக் செல்ஸ் ஆர் யூஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த செல்ஸ் விச் ப்ரொடியூஸ்டு சார்ஜ் இன் த செல்ஸ். அந்த எலக்ட்ரிக் செல்லை பயன்படுத்தும் போது அந்த எலக்ட்ரிக் செல்லுக்குள்ளே எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன செய்யும், உருவாக்கக்கூடிய வேதிவினை என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செல், பிரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். In our daily life, we are using cells and batteries for the function of remote, toys, cars, and clock, cell phones, etc. Even all the devices produced electric energy. Some of the cells are reusable and some of them are single use. Do you know the reason why? Based on the type, they are classified into two types, namely primary cell and secondary cells. ஸோ அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா in our daily life we are using cells. நம்ம என்ன செய்கிறோம், செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பேட்ரிஸு ஃபார் ஃபங்க்ஷனிங், ரிமோட்டில் டாய்ஸ், காரு, பொம்மை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பேட்ரியை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். கிளாக்கு, செல்ஃபோனு இதெல்லாம் இருக்குது பேட்ரிஸ். ஈவன் ஆல் டிவைஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி. எல்லாமே வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி தான் என்ன செய்யுது, கொடுக்குது. சம் ஆஃப் த செல்ஸ் ஆர் ரீயூசபிள். சில செல்ஸ் வந்து நம்ம திரும்ப இந்த செல்ஸை பயன்படுத்துவோம். சில செல்ஸை நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வேறு புதிய ஒரு செல்லை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்தி நம்ம அந்த மெக்கானிக்கல் டிவைஸை நம்ம ரன் பண்ண வைப்போம். அப்படி தானம்மா? டூ யூ நோ த ரீசன் ஒய்? ஏன் நம்ம வந்து சில இதை வந்து ரீயூஸ்ஃபுல் பண்ணுறோம், சில இது வந்து சிங்கிள் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த டைப் தே கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி செல் அண்ட் செகண்டரி செல்ஸ். த ட்ரை செல்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் டார்ச். இன் த எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி செல்ஸ், இட் கேனாட் பி ரீசார்ஜ்டு ஆஃப்டர் யூஸ். அதாவது முதன்மை மின்கலங்கள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டார்ச் விளக்கில் வந்து பயன்படும் உலர்மின் கலன்கள் முதன்மை மின்கலனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சரிங்களா? த ட்ரை செல் காமன்லி யூஸ்டு இன் டார்ச் இன் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி செல்ஸ். இட் கேனாட் பி ரீசார்ஜ்டு ஆஃப்டர் யூஸ். நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ரீசார்ஜ் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அது திரும்ப நம்ம மின்னேற்றம் என்ன செய்ய முடியாது. சரிங்களா? Next, secondary cells. Secondary cells are used in automobiles and generators. The chemical reaction in them can be reversed. Hence, they can be recharged. செகண்டரி செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை மின்கலன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மோட்டார் வாகனங்கள் மற்றும் மின்னியற்றிகள் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகின்றன. சரிங்களா? ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னியற்றிகள்லாம் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அவற்றில் உருவாகும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மீள் வினையாக்கலால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி ரிவர்ஸ்டு. சரிங்களா? அதில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ்டு ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து மீண்டும் நம்ம என்ன செய்யலாம், எலக்ட்ரிக் சார்ஜ் ஏற்றி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரீசார்ஜ் பண்ணி நம்ம திரும்பியும் நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம அந்த பேட்டரியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செகண்டரி செல்ஸு. செல்ஃபோனு, ஸோ இதனால் இருக்கக்கூடிய பேட்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா நம்ம திரும்பியும் நம்ம எலக்ட்ரிக் டிவைஸை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், சார்ஜ் ஏற்றி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதே போல் தான். ஸோ இதில்
lithium cylindrical cells, button cells, and alkaline cells are the other types of that are in use. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் செல், அதாவது உருளை மின்கலங்கள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பட்டன் செல்ஸ், பொத்தான்கள் மின்கலன்னு சொல்லுவோம். அப்புறம் அல்கலின் செல்ஸ், அதாவது கார அமில மின்கலங்கள் அப்படின்னு சொல்லி ஆகிய பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலங்களும் என்ன செய்கின்றன இருக்குது. சரிங்களா? ஸோ இது மேலே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ட்ரை செல்லில் தான் நம்ம வந்து அந்த டார்ச் லைட்டுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ட்ரை செல்ஸ் என்ன செய்யுது இருக்குது. லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல், அதாவது உருளை வடிவமான ஒரு செல். நம்ம வந்து வால் கிளாக்கு போன்ற ரிமோட்டு இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அப்புறம் பட்டன் செல்ஸு, வாட்ச், நம்ம கை கடிகாரம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரியான பட்டன் செல்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அல்கலின் செல், அது வந்து ஆசிட் பேஸ் செல்லுன்னு சொல்லுவோம். இதே நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். சில பொருட்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஆட்டோமொபைல் பேட்ரி, இது வந்து நம்ம கார்களுக்கு இயங்கக்கூடிய நடமாடக்கூடிய வாகனங்கள் போன்ற எல்லா இதுக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இன்வெர்ட்டர், ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான பேட்டரி நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஆட்டோமொபைல் பேட்ரி எங்கேனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அதை தூக்கி கொண்டு போகலாம். ஸோ ஆக்டிவிட்டி 3 பாருங்கள். ஐ ஆம் ஸோ எக்ஸ்காஸ்டு, நான் வந்து ரொம்ப களைப்பாக இருக்கேன். ஐ ஆம் கோயிங் டு ஃபெயிண்ட், நான் ரொம்ப சோர்ந்து போக போகிறேன். வாட் ஃபஸ்ட் எய்டு வில் யூ கிவ் மீ டு வாக் அப், எனக்கு வந்து என்ன முதலுதவி அளிப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இந்த பேட்ரி. ஸோ இதுக்கு நம்ம என்ன முதலுதவி அளிப்போம், நம்மளாம் வந்து சோர்ந்து போயிருந்தோம், நம்ம களைப்பாக இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு உணவை நம்ம உட்கொள்வோம், நம்ம ஏதாவது ஃபுட்டு எடுத்துக்கிடுவோம், இல்லை ஏதாவது வாட்ரு நம்ம என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிற மாதிரியான குளுக்கோஸ், இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம என்ன செஞ்சுக்குவோம், எடுத்துக்குவோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த பேட்டரிக்கு உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய எலக்ட்ரிக் சார்ஜ் தான். அதாவது சார்ஜ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், எலக்ட்ரிசிட்டியை உள்ளே கொடுத்து எலக்ட்ரிக் சார்ஜை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஒரு பலத்தையும் ஒரு பவரையும் நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் எய்டு. நெக்ஸ்ட்டு 2.3.2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி செல்ஸ் அண்ட் செகண்டரி செல்ஸ். ப்ரைமரி செல்லுக்கும் செகண்டரி செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபஸ்ட் ஒன், த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்சைடு த ப்ரைமரி செல்ஸ் இஸ் ரிவர்சிபிள். அதாவது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைடு த ப்ரைமரி செல் இஸ் இர்ரிவர்சிபிளாக இருக்குது. அது ஒரு மீளா வினையான செய்து இருக்குது. அந்த மின்காலுக்குள் நடக்கக்கூடிய அந்த வேதி வினையானது ஒரு இர்ரிவர்சிபிள், திரும்ப என்ன செய்யாது, நடக்காது. த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைடு த செகண்டரி செல்ஸ் இஸ் ரிவர்சிபிள். அந்த செகண்டரி செல்ஸில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிளாக இருக்குது. திரும்ப அந்த வேதிவினை வந்து ஒரு மீள் வினையாக இருக்கிறதுனால அது திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். இட் கேனாட் பி ரீசார்ஜ்டு, இட் கேன் பி ரீசார்ஜ்டு. இது நமக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது, ரீசார்ஜ் நம்ம நினச்சிக்கலாம், பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி செல்ஸ் ஆர் லெட் அக்குமுலேட்டட், எடிசன்ஸ் அக்குமுலேட்டர் அண்ட் நிக்கல் அயான் அக்குமுலேட்டட். இட் இஸ் யூஸ்டு ஆப்ரேட்டட் டிவைஸ் சச் அஸ் மொபைல் ஃபோன், கேமராஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எமர்ஜென்சி லைட்ஸ். சரிங்களா? செகண்டரி செல்லில் எங்கெல்லாம் மொபைல் ஃபோன், கேமராஸில், கம்ப்யூட்டர்ஸ் அண்டு எமர்ஜென்சி லைட்லலாம் நம்ம என்ன செய்ய ரீசார்ஜடு செல்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ பிரைமரி செல்லில் செகண்டரி செல்ஸ் ஆர் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதில் தேர்ட் பாயிண்டில் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி செல் கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைமரி செல்ஸ்ன்னு நீங்கள் மாற்றிக்கிங்க. சரிங்களா? ஸோ அது ப்ரைமரி செல்ஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன சைக்கிள் பொம்மைகள், கைமின் விளக்குகள், டேப் ரெக்கார்டு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாதனங்களை இயக்குவதற்கு இந்த ப்ரைமரி செல் என்ன செய்யுது, பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா?
அப்புறம் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் 4 பாருங்கள் 4th பாயிண்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க. சிம்பிள் வால்டாய்க் செல், டேனியல் செல் அண்ட் லெக்லாஞ்ச் செல் அண்ட் ட்ரை செல்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிளாக என்ன செய்யுது இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி செல்லில் பார்த்தீங்கன்னா லெட் அக்குமுலேட்டர், எடிசன் அக்குமுலேட்டர் அண்ட் நிக்கல் அயான் அக்குமுலேட்டர். அதாவது கார அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன் மற்றும் நிக்கல் இரும்பு சேமக்கலன்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது பாயிண்ட்டு ப்ரைமரியில் அப்படியே இது லாஸ்ட்டில் உள்ள பாயிண்ட்டு அங்கே வந்திருக்கு. ஸோ 3வது பாயிண்ட் டோட்டலாக என்னது, நம்ம அதை டெலிட் பண்ணிடுங்க. அதை அடிச்சுட்டு அது வந்து நம்ம வந்து அதில் வந்து இது வந்து நம்ம என்ன செய்யணும், இட் இஸ் யூஸ்டு டு எதுலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதில் இட் இஸ் யூஸ் டு ஆப்ரேஷன் டிவைஸ் சச் அஸ் மொபைல் ஃபோன் இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், அது இப்போ பைசைக்கிள்ஸ் அண்டு டாய்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக் பல்பு, ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் எலக்ட்ரிக் பல்பு அந்த மாதிரி என்ன செய்யணும், எழுதணும். சரிங்களா. அந்த ப்ரைமரி செல் எங்கெல்லாம் பயன்படுத்துமோ அங்கே அதெல்லாம் நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு 2.33 ப்ரைமரி செல் அண்ட் சிம்பிளி ட்ரை செல்ங்கிற டாப்பிக்லேருந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். டுடே திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். உங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் என்ன செய்கிறேன், மீட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.